வாஸ்துக்கு என்னென்ன இருக்கணும் இப்போ எல்லாத்துக்கும் தெரியும். இப்படி ஒரு கட்டம் மாதிரி இருக்குது. இது கிழக்கு, தென்கிழக்கு, வடகிழக்கு, தென்மேற்கு, வடமேற்கு. தென்கிழக்கு தென்கிழக்குனாக்கா அக்னி, கிச்சன் இருக்கணும், எல்லாத்துக்கும் தெரியும். அதெல்லாம் நான் சொல்லி தான் தெரியல, எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. புக்கு நிறைய படிக்கிறாங்க, நிறைய ப்ரோக்ராம் பார்க்குறாங்க. நார்த் ஈஸ்ட்டில் அது ஈசானியா, அங்கே பூஜை ரூம் இருக்கணுன்ட்டு. சவுத்து வெஸ்ட்டில் தென்மேற்கில் வந்துட்டு அதுதான் குபேர, அங்கே வந்துட்டு மாஸ்டர் பெட்ரூம் இருக்கணுன்ட்டு. வடமேற்கு நார்த் வெஸ்ட்டில் அதுதான் வாயு, இங்கே 4 ரூம் இருக்குது, அது இப்போ ஸ்டடி ரூம் எல்லாம் வச்சுக்கலாம். அதெல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. இதில் தெரிஞ்சுக்கிறது ஒன்று, ஃப்ளாட்ஸு வாங்க அப்பார்ட்மெண்ட் வாங்க போகும்போது அதெல்லாம் இருக்குமா? அது பார்க்கவே முடியாதுல்ல சார். வாய்ப்பே இல்லை. அதுக்கு தான் சொல்கிறேன், இண்டிவிஜுவல் ஹவுஸுக்கு வாஸ்துல எஃபெக்ட் எது இருந்தாலும் 100% வேலை செய்யும். அப்பார்ட்மெண்ட்ஸில் 50% எஃபெக்ட். குவார்ட்டர்ஸில் 25% தான் எஃபெக்ட்டும். அஃபெக்ட்னாலும் தெரியும், எஃபெக்ட்னாலும் தெரியும். அஃபெக்ட்னால் நல்லது நடக்குது, எஃபெக்ட்னா கெட்டது நடக்குதுன்னு அர்த்தம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதில் எதெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சவுத் ஈஸ்ட்டு கிச்சன், அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் சில இடத்துல வந்துட்டு கிச்சன் இருக்காது. அந்த இடத்துல ஒரு பெட்ரூம் மாதிரி வைப்பாங்க, ஒரு டாய்லெட் வைப்பாங்க. சவுத் ஈஸ்ட்டில் டாய்லெட் இருக்கக்கூடாது, பெட்ரூம் இருக்கக்கூடாது. இருந்தாக்கா வீட்டுக்கு உங்கள் வீட்டு தலைமகன் பையன் 21 வயசுக்கு அப்புறம் அந்த ரூமில் அந்த வீட்டில் இருக்க விடாது. அந்த ரூமில் இல்லை, அந்த வீடு தான், அது உங்கள் வீடு தானே. வீட்டை விட்டு பையனை வெளியே நவுத்தி விட்டுரும். பிரச்சனையும் இருக்காது, சண்டை போட்டு போவோம் அப்படிலாம் நான் சொல்லலை. அது அலோவ் பண்ணுறதில்ல, அது பர்மிட் பண்ணுறதில்ல. நார்த் ஈஸ்ட்டு, தென் வடகிழக்கு, அங்கே வந்து ஈசானிய ரூம்பு. அந்த ஈசானிய ரூமில் வந்துட்டு ஒரு ரூம் போட்டு அந்த இடத்துல அங்கே பெட்ரூம் இருக்கக்கூடாது, பூஜை ரூமு தான் இருக்கணும். ஆனால் நிறைய இடத்துல அது இருக்காது. அந்த இடத்துல தான் வாசல் வைப்பாங்க. வீட்டுக்குள்ளே நுழையும் போது வாசலே அதுக்குள்ளே தான் வரும். நார்த் ஈஸ்ட்டு கட் ஆகக்கூடாது. நார்த் ஈஸ்ட்டு கட் ஆகிடுச்சுன்னா வீட்டுக்கினுடைய தலைமகனை வீட்டுக்குள்ளே சேர்க்காது, இருக்க விடாது. ஏங்க நாங்கள் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்க தானே செய்கிறேங்க, அதை தான் நான் சொல்கிறேன். வெளிநாட்டில் போயிடுவீங்க, வெளிநாட்டில் தங்கிட்டு இருப்பார், வரவே மாட்டார். எப்போனா வீட்டுக்கு வந்தாக்கா கெஸ்ட்டு வீடு மாதிரி தான் இருப்பார்.